அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவுல வரலட்சுமி விரதத்தை எப்படி கடைபிடிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். வரலட்சுமி விரதம் என்பதை என்னதான் கேள்விப்பட்டிருந்தாலும் அதை யார் யார் கடைபிடிக்க வேண்டும், எதற்காக கடைபிடிக்க வேண்டும், அதனால் என்ன பலன் என்று சிலருக்கு தெரிவதில்லை. அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். வரலட்சுமி விரதத்தை பொதுவாக பெண்கள்தான் மேற்கொள்வார்கள். திருமணமான பெண்கள், கன்னிப் பெண்கள் இருவருமே இவ்விரதத்தை கடைபிடிக்கலாம். கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் வீட்டில் சுபிட்சம், செல்வ செழிப்பு ஆகியவற்றை பெற இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. வரலட்சுமி விரதம் இருக்கும் நாளன்று காலை எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். பூஜை அறையில் ஒரு வாழை இலையை விரித்து அதன் மேல் பச்சரிசி கொட்டி அதை பரப்பி வைக்க வேண்டும். அதன் மேல் ஒரு சிறிய வெள்ளிக்குடத்தை வைத்து அதன் மேல் ஒரு தேங்காயை வைத்து சுற்றி மாவிலைகளை சொருகி தேங்காயின் மேல் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைக்க வேண்டும். பின்னர் முடிந்த அளவு பிரசாதங்கள் மற்றும் பழங்களை வைக்க வேண்டும். கலசத்தின் இருபுறமும் குத்து விளக்கேற்றி வைக்க வேண்டும். பின்னர் 9 முடிச்சுகளை கொண்ட மஞ்சள் சரடினை ஒரு தட்டில் வைத்து வீட்டின் அருகில் உள்ள பெண்களை பூஜைக்கு அழைக்க வேண்டும். விரதத்தை கடைபிடிக்கும் கன்னிப் பெண்கள் விரைவில் திருமணம் நடக்கவும், சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலி பாக்கியம் நீடிக்கவும் வேண்டிக் கொண்டு மஞ்சள் சரடினை வலது கையில் கட்டிக்கொள்ள வேண்டும். பின்னர் அம்மனுக்கு தீபம் காட்டி நெய்வேத்தியம் படைத்து வந்திருப்பவர்களுக்கு பிரசாதம் வழங்க வேண்டும். வரலட்சுமி விரத நாளன்று மாத விலக்கான பெண்கள் அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை அன்று நோன்பு எடுக்கலாம். நன்றி, வணக்கம்.